நீண்ட கடற்கரையை கொண்டிருந்தாலும் படகு சவாரிக்கேற்ற ஏரி சென்னையில் இல்லை என்ற குறையை போக்க தயாராகிறது சேத்துப்பட்டு ஏரி. படகு சவாரி, கடல் உணவகம் போன்ற பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் 42 கோடி ரூபாய் செலவில் தயாராகி வருகிறது அந்த ஏரி. சென்னை சேத்துப்பட்டில் மீன்வளத்துறைக்கு சொந்தமான ஏரியை 42 கோடி ரூபாய் செலவில் புனரமைத்து பொழுதுபோக்கு மீன்பிடிப்பு மற்றும் பசுமை பூங்கா அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 2013ஆம் ஆண்டு அறிவித்தார். 16 ஏக்கர் பரப்பளவில் உள்ள சேத்துப்பட்டு ஏரியை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியில் படகு குழாம் அமைத்து அதில் 10 படகுகள் வரை சவாரி செய்யவும், மற்றொரு பகுதியில் பொழுதுபோக்கு தூண்டில் மீன்பிடிப்பிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இதில் ஒரே நேரத்தில் 50 பேர் வரை மீன்பிடிக்கலாம். பிடித்த மீன்களை மீண்டும் ஏரியிலேயே விட்டுவிடும் முறையும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதேபோல ஏரியை சுற்றி நடைபயிற்சி செய்வதற்கு வசதியாக 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு நடைபாதை வசதி, சுவையான மீன் வகைகளை சுவைக்க மீன் உணவகம், குழந்தைகளுக்கான பூங்கா என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் பசுமை பூங்கா கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் இந்த ஆண்டு இறுதியோடு முடிவுற்று வரும் ஜனவரி மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளது. நான் இங்கே ஒரு 22 இயர்ஸாக இருக்கேன். இங்கே இந்த சேட்பேட் லேக் ரொம்ப நாளாகவே சும்மா இருக்குது. இதில் இப்போ போட்டிங் அதெல்லாம் விட போகிற சொல்கிறாங்க, ஃபிஷ் ஹண்டிங் இருக்குது சொல்கிறாங்க. இங்கே விடுறதுனால கொஞ்சம் எக்ஸ்பெக்டடாக இருக்குது. நான் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் இது வந்தால். எங்கள் வீட்லேயும் சரி, ஏரியாலேயும் சரி, எல்லாருமே இதை எதிர்பார்த்துட்ருக்காங்க. இது கொஞ்சம் சீக்கிரம் ஓப்பன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பப்ளிக்கிட்டையும் இந்த எதிர்பார்ப்பு தான் அதிகம் இருக்குது. டெய்லி இந்த வழியாக தான் வருவோம் செட்பேட் ஏரியாவுக்கு. அப்போல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக காலியாக தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. ஆனால் இப்போ புதுசாக இங்கே லேக் வரப்போகுது, போட்டிங்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. சிட்டி நடுவில் இருக்கிறதுனால நிறையா பேர் இங்கே விசிட் பண்ணுவாங்க, கூட்டம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த சைடில் ஃபிஷ் கேட்ச் பண்ணுற மாதிரி கேம்ஸ்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. பசங்களுக்குலாம் நல்ல பொழுதுபோக்காக இருக்கும், எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே. பரபரப்பான சென்னை மக்களின் விடுமுறை கால பொழுதுபோக்கு இடங்களான மெரினா கடற்கரை, மாமல்லபுரம், கிண்டி சிறுவர் பூங்கா, வண்டலூர் உயிரியல் பூங்கா என்ற வரிசையில் சேத்துப்பட்டு பசுமை பூங்காவும் இடம் பிடிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.